உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்லெஸ் வால்நட் ப்ரௌனி. இந்த எக்லெஸ் வால்நட் ப்ரௌனி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. இந்த எக்லெஸ் வால்நட் ப்ரௌனியை நான் எப்படி செஞ்சேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எக்லெஸ் வால்நட் ப்ரௌனிக்கு தேவையான பொருட்கள்: நான் மாடோட டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் டெய்ரி மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட்டர் தேவை. இப்போது இந்த சாக்லேட்டை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம பட்டர் ஆட் பண்ணணும். இப்போ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இதை பார்த்தீங்களா இப்படி ஷைனிங்காகவும் க்ளாஸியாகவும் இருக்குன்னு. இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாக்லேட்டை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இதில் ஒரு 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா ஆட் பண்ண தேவையில்ல. இந்த ப்ரௌனியில் நம்ம ஆயிலோ இல்லைனா கேர்டோ ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ இதில் ஒரு 1/2 கப் மில்கை கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ப்ரௌனி பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளோட ப்ரௌனி பேட்டர் கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்க வால்நட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டில் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். சைடில் எல்லாம் நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். மிடில்லையும் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரௌனி பேட்டர் எடுத்து உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா 3 டைம்ஸ் டேப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே நான் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க வால்நட் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிடலாம். எப்பவும் போல தான் உள்ளே நான் வந்து ஒரு லேயர் மண் போட்டிருக்கேன். அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரௌனி பேட்டர் உள்ளே வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 35 to 45 மினிட்ஸ்க்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை பாருங்கள், ஒட்டாமல் வருது. ரெடி ஆயிடுச்சு. இது நல்லாவே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம ப்ரௌனியை அன்மோல்ட் பண்ணிடலாம். அன்மோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வால்நட் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். ஸ்லைஸ் போட்டாச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சாக்லேட் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.